compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கும் இடையிலான இந்த போர் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் நீடிச்சிருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு, இனிமே போர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய தலைநகர்களை வெடி வெடிச்சு கொண்டாட்ட அளவுக்கு போச்சு. ஆனா உண்மையில் போர் நின்று இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுந்திருக்குது. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், அப்புறம் பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனிர், இவங்க எல்லாருக்கூடையும் பேசி கலந்து ஆலோசித்து நான் இந்த போற முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய தலையீடு இங்க எப்படி வந்தது, பாகிஸ்தான் தலையிட்டு ஈரானை சமாதானப்படுத்துச்சா, இல்ல அமெரிக்கா பாகிஸ்தானை பயன்படுத்தி ஈரானுக்கு எதுவும் சொல்ல வருதா, உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பாகிஸ்தானை உள்ள கொண்டு வரது மூலியமா இருக்கு. அப்படின்னா இந்த போர் நின்றுருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம களத்துல இருந்து என்ன விஷயங்கள் அப்படிங்கறது நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த போர் முடிவுக்கு வரவில்லை. பாகிஸ்தான் தான் போர் நிறுத்தி இருக்கு அப்படின்னா என்னதான் இவங்க இந்த போரை நினைச்சிட்டு இருக்காங்க, அதுவும் குறிப்பா இந்த புவி அரசியலை இவங்க எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியல. எந்த பாகிஸ்தான் அப்படின்னா, ஒசாமா பின் லாடனுக்கு அபோட்டாபாத் அப்படிங்கிற ஒரு பகுதியில பாகிஸ்தானுடைய ராணுவ மையத்துக்கு பக்கத்துல பங்களா போட்டு தங்க வச்சிருந்த அதே நாடு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போதான். அது எப்படி? கல்ஃப் ஆஃப் ஒமான் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் எதுவுமே அவங்க நின்ன இடத்துல இருந்து நகரவே இல்லை. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆயுதங்களையும் மிசைலையும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப அடுத்த விஷயத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்கான பிரேக் தான் இதுவா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. இதுக்கு உடனே பாகிஸ்தான் தான் செஞ்சிருச்சு அப்படின்ட்டு யார் சொன்னாலும் பரவாயில்ல, இங்க இருக்கக்கூடிய லோக்கல் எம்பிஸ் எல்லாம் பேசுறாங்க. அதுவும் குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியோடைய ஒரு எம்பி, அவங்க சமூக வலைதளத்துல பாகிஸ்தான் தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பட்டுச்சு. அந்த கட்சி ஆபீஸ் பேர் தான் அறிவாலயம். அந்த பேருக்கும் அங்க இருக்கவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைமை தான் நீடிக்குது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இது எல்லாருமே நீங்க செய்திகள் இதுக்கு முன்னாடி கேட்டதான். போர் நிறுத்தம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கும் இடையிலான இந்த போர் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் நீடிச்சிருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு, இனிமே போர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய தலைநகர்களை வெடி வெடிச்சு கொண்டாட்ட அளவுக்கு போச்சு. ஆனா உண்மையில் போர் நின்று இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கிறது. ஏன் உண்மையில் அப்படின்னா 2-3 விஷயங்கள் பாருங்க. மொதல் விஷயம், போர் நிறுத்தம்னு அறிவிச்சது யாரு? டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் எப்பேற்பட்ட நபர் அப்படின்னு தெரியும். இந்த போர் நிறுத்தம்னு அறிவிக்கக்கூடிய அந்த பதிவுக்கு ஒரு 2 பதிவுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் என்ன போட்டார் தெரியுமா? இந்த உலகமே அழிஞ்சு, இந்த மனித இனமே அழியக்கூடிய ஒரு தாக்குதலை நடத்துவேன் அப்படின்னு அணு ஆயுத தாக்குதல் நடத்த போற அளவுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்தது இதே டொனால்ட் ட்ரம்ப் தான். ஸோ இப்போ அதே நபர் கையில இருந்து போர் நிறுத்தம்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னா அந்த அறிவிப்பு எப்பேற்பட்டது அப்படிங்கறத ஆராய வேண்டியது நம்மளோட கடமை. இது ஒண்ணு. 2வது தான் இதுல முக்கியமான விஷயம், பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், அப்புறம் பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனிர், இவங்க எல்லாருக்கூடையும் பேசி கலந்து ஆலோசித்து நான் இந்த போற முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது அடுத்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய தலையீடு இங்க எப்படி வந்தது, பாகிஸ்தான் தலையிட்டு ஈரானை சமாதானப்படுத்துச்சா, இல்ல அமெரிக்கா பாகிஸ்தானை பயன்படுத்தி ஈரானுக்கு எதுவும் சொல்ல வருதா, உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பாகிஸ்தானை உள்ள கொண்டு வரது மூலியமா இருக்கு. அப்படின்னா இந்த போர் நின்றுருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம களத்துல இருந்து என்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த போர் முடிவுக்கு வரவில்லை. இந்த போர் முடிவுக்கு வரவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நடக்கக்கூடிய தாக்குதல்கள் அப்படிங்கிறது முடிவுக்கு வரவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ட்ரம்ப் போட்ட இந்த பதிவு, அதாவது போர் நின்றுச்சுப்பா, இதுக்கப்புறம் எல்லாமே சகஜமாயிடும் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ட்ரம்ப் போட்ட பிறகு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது எல்லாமே ட்ரம்ப்புடைய பதிவுகளுக்கு பிறகு. ட்ரம்ப்புடைய போர் நிறுத்த பதிவுக்கு பிறகுதான் லெபனான் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், போர் நிறுத்தம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தானே, லெபனானையும் இஸ்ரேலையும் ஏன் நீங்க சொல்றீங்க அப்படின்னு. லெபனான் இஸ்ரேல் மீது எதுக்கு தாக்குதல் நடத்தியது? லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்புல்லா என்ற அமைப்பு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறாங்க. எதுக்காக தாக்குதல் நடத்துறாங்க? ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்காக இவங்க பதிலளித்தாங்க.
அதனால தான் வந்து இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லா வந்து தாக்குதல் நடத்துது. அப்படின்னா இந்த போர்ல லெபனானும் அடக்கம், ஹிஸ்புல்லாவும் அடக்கம், இஸ்ரேலும் அடக்கம். இஸ்ரேலுக்காக தான் நடக்குது இந்த போர். ஸோ அப்படி இருக்கும்போது போர் நின்றுச்சாமா, ஆனா லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் வந்து இப்போ வரைக்கும் நிறுத்தல. இது என்ன கணக்கு? நம்பர் 1. நம்பர் 2 பாருங்க, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட நாடுகள்ல தாக்குதல் நடந்திருக்கு. எது? இந்த போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு எங்கெங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அபுதாபியில் இருக்கக்கூடிய ஹப்ஷான் கேஸ் காம்ப்ளெக்ஸ்ல வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது. யார் தாக்குதல் நடத்தி இருக்கிறா? ஈரான். அதுக்கப்புறம் குவைத்ல வந்து கிட்டத்தட்ட 28 ட்ரோன்களை வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஈரான். அதுவும் எங்கெங்க? குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷன், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ஸ், அவங்க அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், அதுதான் கல்ஃப்ல வந்து எல்லாருக்குமே வந்து தண்ணீர் கொடுக்கக்கூடிய விஷயமாவே அதுதான் இருக்கு. அந்த இடத்துல தாக்குதல். அப்புறம் வந்து குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷன்ல வந்து தாக்குதல். நமக்கு இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மாதிரி அங்க வந்து அது அரசு நிறுவனம், அங்க வந்து தாக்குதல். 28 ட்ரோன் யார் தாக்குதல் நடத்தியிருக்கிறா? ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. அப்புறம் பஹ்ரைன்ல தாக்குதல். பஹ்ரைன்லயும் ஈரானுடைய ட்ரோன்கள் வந்து ஏவி தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் குவைத்ல 7 பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அதுக்கப்புறம் அடிஷனல் ட்ரோன்ஸை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்குது ஈரான். ட்ரோன் மட்டும் கிடையாதுங்க, பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து பயன்படுத்தி இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறது ஈரான். அதுக்கு அடுத்தது சவுதி அரேபியா மேல கிட்டத்தட்ட 9 ட்ரோன்களை வந்து ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா அது எல்லாமே வெற்றிகரமா வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது தடுத்து இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஈரான் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நடத்திய தாக்குதல். இது எல்லாமே எப்போ அப்படின்னா போர் நிறுத்தம்னு ட்ரம்ப் அறிவித்த பிறகு. அப்போ ஈரான் மேல எந்த தாக்குதல் நடத்தலையா அப்படின்னா ஈரான் மீதும் தாக்குதல் நடந்திருக்கிறது. லஸ்ரான் ஆயில் ரெஃபினரி அப்படிங்கிற பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கு. அப்புறம் வந்து ஈரானுக்கு சொந்தமான சிரி ஐலாண்ட்ல வந்து பெரிய எக்ஸ்ப்ளோஷனுக்கான சவுண்ட் வந்து அங்க வந்து பதிவாயிருக்கு. ஸோ இது எல்லாமே ஈரான் மீதான தாக்குதல். அப்படின்னா போர் நிறுத்தம்னு இவங்க எதை சொல்றாங்க? போர் நிறுத்தம் அப்படின்னு வந்து அமெரிக்கா, குறிப்பாக ட்ரம்ப் குறிப்பிடுவது இங்க என்ன? ஈரானும் தாக்குதலும் நிறுத்தல, அதே மாதிரி ஈரான் மீதான தாக்குதலும் நிறுத்தல. அப்படின்னா அப்ப போர் நிறுத்தம் எதற்காக, ஏன்? மிகப்பெரிய ஒரு கேள்வி. முதல் விஷயம். 2வது விஷயத்தை பாருங்க. அதுல ட்ரம்ப் வெளியிட்ட அந்த பதிவுல இந்த போர் நிறுத்தத்துக்கு பாகிஸ்தான் உதவியது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஷவாஸ் ஷெரீஃப், அசிம் முனீர் பேரெல்லாம் குறிப்பிட்டு ஒரு போட்டார். உடனடியா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகள்லையும் ஷபாஸ் ஷெரீஃபுக்கும் அசிம் முனீருக்கும் நொபேல் பரிசு குடிக்கணும். எதுக்காக நொபேல் பரிசு? பாதுகாப்புக்கான நொபேல் பரிசு வந்து கொடுக்கணுமா. இது அவங்க ட்ரம்ப் எஜமான கேட்டார்னா அவரே வந்து ஏண்டா நானே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நீங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோச்சுப்பார். அந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய தொலைக்காட்சிகள்ல வந்து இப்ப பெரிய பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. 2 பேருக்கும் வந்து இவங்களுக்கு வந்து இந்த பரிசு கொடுக்கணும், அமெரிக்கான நொபேல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு கட்டமைப்போடு கூடிய ஒரு விவாதத்தை பாகிஸ்தானுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக? போரை நிப்பாட்டுறதுக்கு பாகிஸ்தான் உதவிச்சாமா. போர் நின்னுச்சா? போர் நிற்கவே இல்லை. அப்பனா இவங்களுடைய இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா எதையுமே வந்து இது காட்டல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். முழுக்க ஒரு போலித்தனமான ஒரு விஷயத்தை தான் இது எல்லாமே வந்து காட்டுது. பாகிஸ்தான் தலையிட்டுச்சு அப்படின்னு ட்ரம்ப் எப்போ போட்டாரோ அப்பவே நம்ம எல்லாமே ஒரு சந்தேக கண்ணோட பார்த்தோம். சந்தேக கண்ணையோட பார்த்ததுக்கு பின்னாடி போனாதான் இவங்க அறிவிப்புக்கு பிறகும் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிய வருது. இதுல இன்னும் சில பேர் சொல்லலாம், மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல. அதாவது மழை வந்து அடைமழை வந்து பேஞ்சு முடிச்சிடும், ஆனா அந்த லைஸா தூறல் மட்டும் அங்கங்க கொட்டிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான்ப்பா இது அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னா போய் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்டை போய் பாருங்க. லெபனான் மீதான தாக்குதலை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அறிவித்திருக்கிறார். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அப்படி அறிவிக்கிறார் அப்படின்னா அப்போ அங்க வந்து போரை வந்து நிறுத்துவதற்கு இஸ்ரேல் அங்க ரெடி இல்லை. ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல் நிக்கல அப்படின்னா அப்போ ஈரான் வந்து எப்படி கம்மன் இருக்கும்? இப்ப ஈரான் கம்மன் இல்லைன்னா அமெரிக்கா எப்படி கம்மன் இருக்கும்? எல்லாமே மிகப்பெரிய கேள்விகள். 2வது பாருங்க, சரி போர் நிறுத்தியாச்சு இல்ல, ட்ரம்ப் வந்து போரை நிறுத்தி விட்டார், அப்படி நிறுத்தியாச்சு இல்ல, அமெரிக்காவுடைய படைகள் இப்ப வரைக்கும் திரும்ப போச்சா? கல்ஃப்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய படைகள், கல்ஃப் ஆஃப் ஒமான் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் எதுவுமே அவங்க நின்ன இடத்துல இருந்து நகரவே இல்லை. மாறா என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆயுதங்களையும் மிசைலையும். ஸோ அவங்க வந்து ஏற்கனவே வந்து காலியான விஷயங்கள், தேவையான விஷயங்களை வந்து அவங்க இன்னும் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்ப அடுத்த விஷயத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்கான பிரேக் தான் இதுவா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. அந்த பிரேக் அப்படிங்கிறது எப்படி வந்து போர் நிறுத்தமாகும்?
இதுக்கு உடனே பாகிஸ்தான் தான் வந்து செஞ்சிருச்சு அப்படின்ட்டு யார் சொன்னாலும் பரவாயில்ல, இங்க இருக்கக்கூடிய லோக்கல் எம்பிஸ்லாம் பேசுறாங்க. அதுவும் குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியோடைய ஒரு எம்பி அவங்க வந்து சமூக வலைதளத்துல வந்து பாகிஸ்தான் தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பட்டுச்சு. அந்த கட்சி ஆபீஸ் பேர் தான் அறிவாலயம். ஆனா அது வந்து அந்த பேருக்கும் அங்க இருக்கவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைமை தான் நீடிக்குது. உண்மையிலேயே அப்படிதான். ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் என்ற ஒரு பயங்கரவாத நாடு ஒரு 2 நாட்டுக்கும் நடுவுல போய் போர் வந்து நிறுத்ததுக்கு காரணமா இருந்தது அப்படிங்கறத நம்புற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே ரொம்ப ஆச்சரியமானது. எப்படி இவங்களுக்கு எல்லாம் இந்த நம்பிக்கை வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே வந்து தெரியல. ஏதோ பாகிஸ்தான் இதை செஞ்சிருச்சு அப்படிங்கிற வைத்தறிச்சல் இவங்க பேசுறாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. செஞ்சாதானே, செஞ்சா நீங்க செஞ்சுட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். என்ன செஞ்சீங்க நீங்க? அமெரிக்கா 2 விஷயத்துக்காக இந்த பிரேக்கை விட்டுருக்காங்க. ஒன்னு, ஐஆர்ஜிசியோடைய கட்டமைப்பை இன்னும் வந்து ஸ்டடி பண்ணணும். அந்த முழுமையான கட்டமைப்பை நம்ம இன்னும் புரிஞ்சுக்காம நம்ம இந்த போர்ல இறங்கிட்டோம். அந்த கட்டமைப்பை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பிரேக். 2வது விஷயம், ஈரானுக்கு மறைமுகமாக சில நாடுகள் உதவுகின்றன. மிக முக்கியமாக சைனா. இந்த நாடுகளுடைய உதவி இல்லாம அவங்களால வந்து இவ்வளவு நாள் வந்து இந்த போரை வந்து செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகமும் தான், இந்த 2 சந்தேகமும் தான் அமெரிக்காக்கு இந்த பிரீத்திங் ஸ்பேஸ்ல வந்து தேவைப்படுது. வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு நடுவுல இப்ப இந்த திமுக எம்பி நடுவுல தாவி குதிச்சு வந்து பாகிஸ்தான் தான் போர் நிறுத்தி இருக்கு அப்படின்னா என்னதான் இவங்க வந்து இந்த போரை வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த புவி அரசியலை இவங்க எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியல. எந்த பாகிஸ்தான் அப்படின்னா ஒசாமா பின் லாடனுக்கு அபோதாபாத் அப்படிங்கிற ஒரு பகுதியில பாகிஸ்தானுடைய ராணுவ மையத்துக்கு பக்கத்துல பங்களா போட்டு தங்க வச்சிருந்த அதே நாடு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போதான். அது எப்படி? அமெரிக்காவை இதுவரை அவங்களுடைய நைட்மேர் அப்படின்னா அந்த கனவு, அவங்க தூக்கத்துல கூட எழுப்பி அவங்களை உழுக்கக்கூடிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா இரட்டை கோபுர தாக்குதல். இந்த இரட்டை கோபுர தாக்குதல் நடத்தியது அல்-கொய்தா அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்புடைய தலைவர் ஒசாமா பின் லாடன். அந்த ஒசாமா பின் லாடன் கடைசியா எங்க வந்து பிடிக்கப்பட்டான்? பாகிஸ்தான்ல அபோட்டாபாத் அப்படிங்கிற பகுதியில பாகிஸ்தானுடைய ராணுவ மையத்துக்கு பக்கத்துல தான் பிடிக்கப்பட்டான். ஸோ இஸ்லாமாபாத்துடைய ஆதரவு இல்லாமல் அந்த தீவிரவாதி அங்க எப்படி தங்கி இருக்க முடியும்? ஸோ சர்வதேச அளவில் தேடப்படக்கூடிய ஒரு பயங்கரவாதிக்கு புகலிடம் கொடுத்து தங்க வைத்து பங்களா கொடுத்து அரவணைக்கக்கூடிய ஒரு நாடு 2 நாட்டுக்கும் அமைதி ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் போன்ற கோமாளிகள் சொன்னாங்க அப்படின்னா கேட்கறவங்களுக்கு, அதுவும் குறிப்பா ஜியோ பாலிடிக்ஸை இவ்வளவு நாளா கேட்கறவங்களுக்கு, அதை தாழ்ந்து படிக்கிறவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு தெரியாதா? அதே மாதிரி அதை பாக்குறவங்களுக்காவது அது சம்பந்தமா கருத்து சொல்றவங்களுக்காவது ஒரு அறிவு வேண்டாமா? இல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் அரசியல் பாக்குறதா? சோ இதுலதான் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த நிலைமையில பாருங்க, இந்தியா எந்த அளவுக்கு இந்த ஆயில், குறிப்பாக இந்த டீசல், பெட்ரோல் அந்த விலையை வந்து எந்த அளவுக்கு நாம வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. அமைதியை ஏற்படுத்திய பாகிஸ்தான், இந்த போர்ல அமைதியை ஏற்படுத்திய பாகிஸ்தான்ல இப்போ 1 லிட்டர் டீசல் பெட்ரோலுடைய விலை 500 ரூபாய்க்கு மேல. ஆனா இந்த போர்ல போய் அமைதி ஏற்படுத்தாத அதே டைம்ல வந்து இந்த 2 நாடுகள்ல இருந்தும் தள்ளி இருக்க, 2 இடத்துல இருந்தும் 2 சார்பில் இருந்தும் தள்ளி இருக்கக்கூடிய இந்தியா போன்ற ஒரு நாட்டுல நமக்கும் வந்து இந்த எரிபொருள் வரக்கூடிய பிரச்சனை இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் நம்மளுடைய டீசல் பெட்ரோல் 100 ரூபாயை கடக்கல. சரியா சொன்னோம்னா 92 ரூபாயில இருந்து 94 ரூபாய் அப்படின்னு சொல்லிதான் டீசலும் இருக்கு, பெட்ரோலும் இருக்கு. இங்கதான் நம்மளுடைய அந்த முயற்சி அப்படிங்கிறது, நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை நமக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுலதான் நம்மளுடைய குறி அப்படிங்கிறது இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து எந்த கப்பல் இருக்கு? நம்மளுடைய இந்தியாவுடைய கடற்படை தான் அங்க நிக்குது. நம்மளுடைய படகுகள் ஒழுங்கா அந்த பேசேஜ் வழியா கடந்து வரணும்னு எந்த படகுகள் நிக்குது? பாகிஸ்தானுடைய படகுகள் நிக்குதா? ஸோ அப்போ இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது தான் இங்க வருது. அதை தாண்டி மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கடந்து டீசல் பிரைஸ்ல கிட்டத்தட்ட 17 ரூபாய் லிட்டருக்கு வந்து குறைத்தது நம்மளுடைய அரசு. குறைத்தது மூலியமா என்ன நடந்துச்சு? மிகப்பெரிய ஒரு விலையேற்றத்துல இருந்து தற்காலிகமாக ஒரு தடை அப்படிங்கிறது ஏற்பட்டது. ஏன்னா பெட்ரோல் அப்படிங்கிறது லோக்கல்ல நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு லோக்கல் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ற விஷயத்தை தாண்டி அதுல இன்னும் பல விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லை. ஆனா டீசலுக்கு மிக நிச்சயமாக இருக்கிறது. நம்மளுடைய பொருளாதாரத்துல அடிப்படை கட்டமைப்புல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு பொருள் வருது அப்படிங்கிற போது அதோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படிங்கிறது அந்த பொருளின் மீது தான் வரும். அப்ப அந்த பொருளின் மீதான விலை அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுதுன்னா அந்த டீசல் பிரைஸ் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுது. ஸோ அந்த டீசலுடைய பிரைஸ் 17 ரூபாய் வந்து குறைச்சிருக்காங்க லிட்டருக்கு. அப்போ விலைவாசியில அது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஒரு மக்களுக்கான அந்த சுமை அப்படிங்கிறது ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு கீழே போறதுக்கான டைம் அப்படிங்கிறது கம்மியாகும். அதே டைம்ல விற்பனையாளர்களுக்கு
அவங்களுக்கான அந்த பிஸ்னஸும் பாதிக்காத ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா ஒரு சரியான பிரைஸ் இருந்தால் மட்டும்தான் கன்சியூமர் வாங்குவாங்க. அதை ஒரு பொருள் வாங்குற இடத்துல 2 பொருள் வாங்குறாங்க, 3 பொருள் வாங்குறாங்க அப்படின்னா சரியான விலை இருந்தா மட்டும்தான். ஆனா இந்த டீசலுடைய பிரைஸ் அப்படியே ஏறிட்டே இருந்தது அப்படின்னா விலையேற்றம் நடந்திருக்கும். ஸோ அந்த பிசினஸ் மேன் தான் பாதிக்கப்பட்டிருப்பார். அதற்கான ஒரு நிலைமையும் இங்க இல்லாம போச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, போர் வந்த உடனேயே டீசல் பிரைஸையும் பெட்ரோல் பிரைஸும் லிட்டருக்கு 500 ரூபாய் ஏற்றின ஒரு நாடு இன்னொரு பக்கம். அந்த நாடு அமைதிக்கு உதவிய நாடு இல்லையா? இது என்ன மாதிரியான ஒரு புரிதல் அப்படிங்கறத நம்ம மீண்டும் மீண்டும் கேட்டுக்கணும். இந்த பதிவோட இறுதியான ஒரு விஷயம் மட்டும் உண்மை. பாகிஸ்தானுடைய பெயரை இதுல ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது, குறிப்பாக இஸ்லாமாபாத் பீஸ் அப்படின்னே இதற்கு அழைக்கணும் அப்படின்ட்டு இந்த நாசக்கார உளவு அமைப்பான ISI உடைய பெய்டு ஏஜென்ட்ஸ் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி பாருங்க, இவங்களுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. எப்படி அப்படின்னா, ஈரான்ல மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற போது பாகிஸ்தானுக்குள்ள பயங்கரமான கொந்தளிப்புல இருந்த ஷியா முஸ்லிம்ஸ் இப்போ ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. இந்த அரசாங்கம் என்னமோ செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு மட்டும்தான் இது பயன்பட்டு இருக்கிறது. அதை தாண்டி இங்க போர் நிறுத்தமும் வரல. போர் நிறுத்தம் என்பதே ட்ரம்ப் அறிவித்தத பித்தலாட்டம். இது இன்னும் அடுத்து எப்படி போகும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். மிக குறிப்பாக அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற உலகத்துக்கு தேவையான எரிபொருள்ல கிட்டத்தட்ட 20% கடக்கக்கூடிய ஒரு பேசேஜ் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விஷயம் தான் இதுல இருந்து நடந்திருக்கு. மற்றபடி போர் நிறுத்தம் என்பது முழுமையான தாக்குதல் எல்லாமே நின்னா மட்டும்தான் அதை போர் நிறுத்தம் அப்படின்னே சொல்ல முடியும். அதை தாண்டி அமெரிக்காவுடைய அதிபர் பாகிஸ்தானோட அதிபரையும் ஃபீல்டு மார்ஷலையும் பாகிஸ்தானை முன்னிறுத்துவதற்கு இன்னொரு பின்னணி என்னன்னா சவுதி அரேபியா. அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் மிகவும் ஆழமானது. அது என்ன அப்படிங்கறத நம்ம வரக்கூடிய காணொலிகளை பார்ப்போம். பிளஸ் இந்த போர் சம்பந்தமான அப்டேட்ஸையும் அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் விரிவா பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.